குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆடி மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 30/7/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரியோதயம் 6 மணி 2 நிமிடம். திதி இன்றிரவு 7 மணி 30 நிமிடம் வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 40 நிமிடம் வரை கிருத்திகை, பின்பு ரோஹிணி. நாம யோகம் இன்று இரவு 7 மணி 7 நிமிடம் வரை விருத்தி, பின்பு துருவம். கரணம் இரவு 7:30 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் பிற்பகல் 1 மணி 40 நிமிடம் வரை சித்த யோகம், அதன் பின்பு அமிர்த யோகம். இன்று சித்த யோகமும் இருக்கு, அமிர்த யோகமும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 11:45 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 40 நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம், அதன் பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகும். சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. நேற்றைய தினம் கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு சிறந்த ஒரு நாள். அதே போல இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு கிருத்திகையும் இருக்கு. அதனால இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையோட கிருத்திகையும் இருப்பதால் நிறைய பேருக்கு இந்த சொந்த வீடு வாங்கணும்ன்றது ஒரு கனவாவே இருக்கு. அவர்களெல்லாம் என்ன செய்யலாம், என்ன செய்தால் அதை வாங்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இந்த பரிகாரத்தை கரெக்டா செய்பவர்களுக்கு கடவுள் நிச்சயமாக, அதாவது எந்த ஒரு பரிகாரம் செய்தாலும் நம்பிக்கையோட செய்யணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு கல்லை வழிபட்டாலும் அது கடவுள்னு நம்பிக்கையோட வழிபட்டா நிச்சயமா அது கடவுளா மாறிடும். அதான் அங்க இருக்கிற மன வைப்ரேஷன் தான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் சுக்கிரனும், சிம்மத்தில் புத பகவான், கன்னியில் கேது பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் சந்திர பகவானும் அங்காரகமும் குரு பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இன்றைய தினம் கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்ல வச்சு. இந்த சொந்த வீடு வாங்க முருகனை வழிபடும் முறை, மந்திரம் என்ன, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கந்திருஷ்டி பொடி, அதாவது சொல்லுவாங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு. செய்வினையை கூட நம்ம வெளியில எடுத்துடலாம், ஆனா இந்த கந்திருஷ்டியை போக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால நிறைய பேருக்கு வியாபாரத்துல, தொழில்ல, குடும்பத்துல, அதே மாதிரி கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒற்றுமையா இருப்பாங்க. சில வீட்டுல எல்லாம் எங்க போனாலும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ட்ரெஸ் கோடு போடுவாங்க. நிறைய இருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி இருப்பவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துல அவங்களுக்கு சண்டை சச்சரவு, இந்த மாதிரி நிறைய நிறைய நான் பார்த்துருக்கேன். அதனாலதான் இந்த விஷயத்த சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள் கந்திருஷ்டி இது நீங்க வீட்டுல போடுங்க. நிஜமாவே சொல்றேன், நிறைய பேர் வாங்கி போட்டு நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யம் நிறைந்த பொடி, தூப பொடி ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தோம், எல்லாருக்கும் தெரியும். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி ரெடி ஆகலைன்னா இருந்த ஆட்கள் எல்லாம் ஊருக்கு போனாங்க. அது ஊருக்கு போனதுனால கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இப்ப எல்லாம் ரெடியா இருக்கு. அதே மாதிரி வீட்டுல எந்த நேரமும் ஏதோ இழந்துட்டா மாதிரி இருக்கும் ஒரு ஃபீலிங். எதையும் இழந்திருக்க மாட்டோம், ஆனா மனசுக்குள்ள அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு எந்திரம் சொன்னேன். அந்த எந்திரம் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு 1 அடி, சாதாரணம் கிடையாது. திக்கு தகட்டுல வரும். அது எப்படின்னா ஏவல், பில்லி, சூன்யம், செய்வினை இதெல்லாம் விலகி குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும். சில பேர் என்ன கும்பிட்டாலும் குலதெய்வம் வீட்டுக்குள்ள வராது. அந்த மாதிரி வரும். வேணுன்றவங்க வாட்ஸ்அப்ல போடுங்க, இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்க.
இங்க வேலை பார்க்குறவங்க எடுத்து உங்களுக்கு விஷயத்தை சொல்லுவார்கள். சரி, இப்பொழுது சொந்த வீடு வாங்க எப்படி நம்ம வழிபாடு செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த வேலையில எழுந்து சுத்தபத்தமா குளித்துட்டு வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் எத்தனை மணிக்கு? பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம எழுந்துடுறோம். அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளிச்சுட்டு அங்க இருக்கிற பூஜை அறையில எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அதெல்லாம் செய்யறதுக்கே நமக்கு ஒரு 1 ஹவர் ஆயிடும். அப்புறம் விளக்கேற்றிட்டு அப்படி அந்த 4 மணிக்கு எழுந்துக்க முடியாதவர்கள் 6 மணியிலிருந்து 7 மணி, அப்படி இல்லைன்னா மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி, அப்படி இல்லைன்னா 8 மணியிலிருந்து 9 மணி. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அதாவது இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவான். அவருக்கு மட்டும்தான் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி பூஜை செய்யணும். ஆனா இந்த கிரகங்கள் நல்ல ஒரு வெளிச்சத்துக்கு உரிய கிரகங்கள். அதனால காலை வழிபாடுதான் இதற்கு மிக சிறந்தது. அப்போ உங்களுக்கு வசதியான நேரம், அதனால இதை தேர்வு செஞ்சு நான் சொல்றேன் உங்களுக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அப்படி முடியாதவர்கள், நான் காலையில 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகணும், நைட்டு 7 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து முருகப்பெருமானுக்கு முன்பாக ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து புதிதாக ஒரு நோட்டு ஒன்று வாங்கிக்குங்க. ஒரு சிவப்பு நிற பேனா வாங்கிக்குங்க. வாங்கிட்டு இந்த மந்திரத்தை 9 முறை எழுதணும். இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த நோட்டை அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க. மறுநாள் காலையில எப்பொழுதும் போல பூஜை அறையில விளக்கேற்றி அந்த பேனா நோட்டை எடுத்து மறுபடியும் அதே மந்திரத்தை 9 முறை எழுதணும். இப்படி தினமும் எழுதி வர வேண்டும். செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் அத்தனையும் குறையும். அதனாலதான் செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் ஓரையில ஆரம்பிக்கணும் அப்படின்றது. அப்போ உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவானால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்தும் குறைந்து படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். சொந்த வீடு வாங்குவதற்கான முயற்சி இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டுவிட்டு செய்ய தொடங்கும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாக கண்டிப்பாக வெற்றியை தரும். சரி, இப்ப என்ன மந்திரம் அப்படின்றத பார்க்கலாம். இது சாதாரண மந்திரம் தாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான மந்திரம். ஓம் அங்காரகாய நமக, இவ்வளவுதான் இந்த மந்திரம். இதை 9 முறை எழுதுங்க. எதுல எழுதணும்? சிவப்பு நிற பேனாவில் எழுத வேண்டும். என்ன மந்திரம்? ஓம் அங்காரகாய நமக. அதாவது சில பேர் கோயிலுக்கெல்லாம் போகவே முடியாது. அப்படிப்பட்டவர்கள் வீட்டிலே முருகப்பெருமான் படம் இருந்ததுன்னா அவர் எதிர்க்க நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இதை செய்யுங்கள். நிச்சயமாக சொந்த வீடு அமையும். ஏன்னா அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எலி வலையா இருந்தாலும் தனி வலையா வேணும்னு நினைப்பாங்களாம். அதனாலதான் எது இருக்கோ இல்லையோ ஒரு சிறிய ஓலை குடிசையாவது போட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பார்கள். அதனால இதை செஞ்சு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் நான் போடுற பரிகாரத்தை செஞ்சுட்டு, அம்மா நான் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போயிட்டு நிறைய தேவையில்லாத ஒரு விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க. சின்ன சின்ன பரிகாரம் தான் நான் போடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யணுன்ற பரிகாரத்தை நான் எப்பொழுதும் போட மாட்டேன். அதனால இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சொந்த வீடு அமையும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மனசுல ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். பணம் சார்ந்த தனம் சார்ந்த நெருக்கடிகளா விலகும். அதே மாதிரி
உங்களுக்கு கல்வியில இருந்து வந்த ஒரு சில இடர்பாடுகள் இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதே போல இன்னைக்கு செலவும் கூடும், வரவும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி கண் சார்ந்த பிரச்சனை இருந்தா உடனடியா பார்த்துருங்க. எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியுடைய புரிதல் இருக்கணும். வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. சகோதர வழியிலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்தாலும் சில பயணங்கள் செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். இன்றைய தினம் தொழில் முனைவோர், தொழில்னா சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். ஆனா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா குருமங்கள யோகம், குருச்சந்திர யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல ஒரு விவேகமான செயல்பாடுகள், நல்ல மதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய சந்தேக உணர்வுகளை உங்களுடைய நெருக்கமானவர்களிடம் அதை வெளிப்படுத்தாதீங்க. ஏன்னா அதனால நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும். அதே மாதிரி வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கும். அதனால இன்னைக்கு எதை செய்தாலும் வேகத்தோடு செய்யாம விவேகத்தோடு செய்யுங்க. நன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மையை தரும். அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயத்துல ஆதாயங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். குருவும் கேதுவும் இணைந்து, அதாவது குரு கேதுவை பார்க்கறதுனால, 4ஆம் இடம் கேது இருக்கிறதுனால வீடு கட்டுவது, வீட்டினால் செலவுகள் ஏற்படுவது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதே மாதிரி நீங்க முயற்சி செய்தால் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அதே போல நேரம் தவறி சாப்பிடாதீங்க. உங்களுடைய உடன் பிறப்புகள் பற்றிய புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை தருகின்ற நாளாக அமையும். திருவாதிரை நட்சத்திரம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள், வெற்றி நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே போல ஒரு பண வரவு, இன்னைக்கு வராத பணம் வரக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அதே சமயத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். வேலையில ஒரு புதிய சூழல்லாம் ஏற்படும். வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு பலன் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே சமயத்துல இன்னைக்கு வெற்றி நிறைந்த நாளாகவும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஆனா வெளியூர் பயணம் செய்யும் போது மட்டும் கொண்டு செல்கின்ற பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இருக்கணும்.
ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா அடிக்கடி ஆரோக்கியம் கெட்டுப்போகும். சனி 8ஆம் இடத்தில் இருந்தால் ஆரோக்கியம் கெட்டுப்போகும். ஆனா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாக, லாபங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர் மனதில் தெளிவு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். குடும்பத்துல மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். கணவன் மனைவியிடையே நல்ல புரிதல் இருக்கணும். அதே மாதிரி தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம். தாய்மாமன் வழியில செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அரசு தொடர்பான வேலையில ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்போட செயல்படுங்கள். சிறப்பான ஒரு நாளாக, மகிழ்ச்சி நிறைந்த நாளாக, லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு தருணம் உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. தன வரவு அதீதமாக இருக்கும். சேமிப்புலாம் அதிகரிக்கும். படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ஆரோக்கியம் சார்ந்த ஒரு விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருங்க. அந்த ஆரோக்கியத்துக்காக நிறைய பணம் விரயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கணவன் மனைவியிடையே நல்லா புரிதல் இருக்கணும். தொழில்ல ஒரு மேன்மை இருக்கும். அந்த தொழில்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சலுக்கு பின்புதான் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. மற்றபடி இன்றைய நாள் சில விஷயத்தில், பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்களிடமே ஏற்படுகின்ற ஒரு தருணம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம்லாம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேகத்தை விட புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்படுவது மிக மிக நன்மை. அதே போல சுபகாரியம் தொடர்பான செலவுகள்லாம் ஏற்படும். அதுலயும் நீங்க கவனத்தோடு செய்யணும். ஏன்னா சந்திராசிரமம் இருக்கிறதுனால மிக கவனத்தோடு இன்னைக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியது அவசியம். ஆனா குருவோட சந்திரன் சேர்ந்திருக்கு. குருவே உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கு. இருந்தாலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். பிள்ளைகள் விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பொறுப்பு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொறுப்பால சில பிரச்சனைகள் ஏற்படும். அதையும் பார்த்துக்கோங்க. திடீர் செலவுகள்லாம் ஏற்பட்டு கையில இருக்கிற பணம்லாம் குறையும். வியாபாரம் பண்றவங்களா இருந்தால் நிதானத்தோடு வியாபாரம் பண்ணுங்க. சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்துக்கும் புத்திசாலி தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக மிக நன்மையாக இருக்கும். விட்டு கொடுத்தலும் புரிதலும் இன்னைக்கு இருக்கணும். இன்னைக்கு விநாயகப் பெருமானை, முருகப்பெருமானை வணங்கிட்டு போங்க. நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் நெருக்கடிகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இருக்கு. அதனால கவனமா இருங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துலனா, நீங்க ஒரு வேலை செய்யறீங்க, ஒரு இடத்துல உங்களை விட உயர் அதிகாரிகள் இருக்காங்கன்னா அவர்களிடம் கொஞ்சம் ஒரு பேச்சில விட்டு கொடுத்து போனால் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். அதே மாதிரி
வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சகோதர வழியிலும் ஒற்றுமை ஏற்படும். கூட்டு தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அதே சமயத்துல உங்களுக்கு ஏதாவது பணம் வரவேண்டியது இருந்தால் அந்த பணம் வரக்கூடிய ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்கு. அதே போல சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு சந்தோஷம் அடைகின்ற ஒரு வாய்ப்பும் இருக்கு. மனைவியா இருந்தால் கணவன், கணவனா இருந்தால் மனைவி, அவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். அவர்களை சார்ந்தவர்களால், உறவினர்களால் நல்ல அனுகூலமும் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் உண்டு. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சுபமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் நிதானத்தோட இன்னைக்கு இருந்தால் சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையா இருக்கும். அதனால கவனமா இருங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் நிதானத்தை காட்டினால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். ஆனா எவ்வளவு வரவு வருதோ அதுக்கு ஏற்ற செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நண்பர்களிடத்துல தேவையற்ற ஒரு விவாதத்திலையும் தவிர்த்தால் மிக சிறப்பாக இருக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தை பார்ப்பது மிகவும் நன்மை. அதே சமயத்துல தந்தையின் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா தந்தை அப்படின்னும் போது சூரியன், அவர் அஷ்டமாதிபதியா இருக்காரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்தா நன்றாக இருக்கும். அதே போல கருத்து வேறுபாடுகளும் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் உண்டு. நெருக்கமானவர்கள் மூலம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு தன வரவுலாம் சிறப்பாக இருக்கும். வேலையில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். முயற்சிக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடையே நல்ல புரிதலும் இருக்கும். என்ன ஒண்ணு, பிள்ளைகளால செலவினங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் மிக நன்றாக இருக்கும். போராடும் நட்சத்திர தன வரவு சிறப்பாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்க உங்களுக்கு வராத பணம் ஏதாவது வரணும், அது வரல அப்படின்னு நினைச்சிருந்தால் அதெல்லாம் வரக்கூடிய ஒரு தருணம். உங்களுடைய நீங்க எதை மனதில் நினைக்கிறீர்களோ அது நடக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் 5ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து சந்திரனும் செவ்வாயும் இருப்பதால் இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள். ஆனா ஒரே ஒரு விஷயம், 2ல சனி இருக்கிறதுனால வார்த்தையில மட்டும் ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் தெளிவு ஏற்பட்டுடும். உங்களுக்கு பிடித்தவர்களிடம் மனம் விட்டு பேசுங்க. அதன் மூலம் புரிதல் ஏற்படும். ஏன் கணவன் மனைவியிடையே கூட விட்டு கொடுத்து பேசினால் நிச்சயமாக புரிதல் ஏற்படுகின்ற ஒரு தன்மை ஏற்படும். சிக்கனமா செயல்படுங்க. பணத்தை விரயம் ஆகக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. அதே சமயத்துல விசேஷங்கள், புதிய ஒரு ஆன்மீக பயணங்கள், வெளியூர் பயணங்கள் இதெல்லாம் செல்லுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால செலவுகள் கொஞ்சம் கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்கு. சின்ன சின்ன தொழில் பார்க்குறவங்க, அதே மாதிரி சிறிய வியாபாரம் பார்க்குறவங்க, அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் சிறப்பான ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் பரிசுக்குரிய நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்னைக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்க வேண்டும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இந்த வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இந்த மாதிரி யோசனைகள் அதிகமா இருக்கும். ஆனா குடும்பத்துல மட்டும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதே மாதிரி
வெளியூர் பயணங்களால உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. தாயாரின் ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்கணும். அதே போல வேகத்தை விட விவேகத்தோடு இன்னைக்கு செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். அதே சமயத்துல உங்கள் மீதான ஒரு நம்பிக்கையை நீங்களே வைங்க. நம்ம ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும். ஏன்னா 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால உங்க ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கு, 7 நாட்டு சனி தான் ஓடிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் நீங்க கவனமாக இருப்பது நன்மை. அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. பிள்ளைகளால நன்மைகள் ஏற்படும். ஆனா பிள்ளைகளுக்காக நீங்க செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. செலவுகள்னா நல்ல செலவுகள் தான், சுப செலவுகள் தான். சில பேருக்கு படிப்புக்காக செலவு பண்ணுவார்கள். சில பேர் திருமண வாழ்க்கை, அந்த பெண்களோ ஆண்களோ இருந்தால் திருமணத்திற்காக ஏற்பாடு செய்யும் போது அதற்கு உண்டான ஒரு செலவுகள், அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் செல்வது, இப்படிப்பட்ட ஒரு தருணத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனசுல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு புத்திசாலித்தனத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு விஷயத்திற்காக எல்லாரும் சேர்ந்து குடும்பத்துல ஒரு நல்ல முடிவு எடுக்கணும்னு நினைத்திருந்தால் அது இன்னைக்கு நல்ல ஒரு நடைபெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, கடன் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் ஏற்படும். வேலை ஆட்களால் ஏற்பட்ட இன்னல்கள், மனக்கசப்பு இதெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள். அதே சமயத்துல இன்னைக்கு ஒரு சில பிரச்சனைகளுக்கு நீங்களே முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இன்றைய தினம் இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. எதிர்பாராத தன வரவு இன்னைக்கு ஏற்படும். உங்களுக்கு வராத பணம் கூட இன்னைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகுகின்ற ஒரு தருணமும் இருக்கு. கணவன் மனைவியிடையே நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. இன்றைய தினம் எல்லா விதத்திலும் நன்மைகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசயின் 2ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பெரியோர்களின் வார்த்தையை கேட்டு நடந்து கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவெடுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.